முதல்ல கோபுர தரிசனம். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல கோபுரத்தை வணங்கிட்டு போய் கொடிமரத்துக்கு முன்னால தான் நமஸ்காரம் பண்ணணும். நினைச்ச இடத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சில பேர் கர்ப்பகிரகத்திலே ஜடால் விடுவான், அதெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் உங்க அரசியல்வாதியோட வச்சுக்கணும், சாமி வீட்டில் வச்சுக்கூடாது. அதனால கொடிமரத்துக்கு முன்னால தான். ஆணா இருந்தா நீட்டி அஷ்டாங்கம் 8 அங்கங்கள், 2 கை 2 தோடு 2 காலு வயிறு மார்பு தலை இத்தனை படணும். பெண்களுக்கு மார்பு தலையில பட்டா ஆபத்து. புருஷன் செத்து போனா தான் விழுந்து அழணும், அது வரைக்கும் விடக்கூடாது. அப்ப 2 கை தலை 2 கால், அவ்வளவுதான். அதான் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பலிபீடத்துல நாம கிட்ட இருக்கிற இப்பெல்லாம் கொண்டு போய் பர்ஸு போன் இதெல்லாம் வைத்து விட்டு போங்க. அதில் ஒரு இன்னொரு போர்டு போட்டால் நல்லா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிச்சைக்காரத்தனம் திருட்டுத்தனம் அதெல்லாத்தையும் வச்சுட்டு போன்னு சொன்னா பரவாயில்ல. இல்லையே, அதெல்லாம் எடுத்துட்டு தானே உள்ள போறோம். அத்தனையும் அது போனை மட்டும் வச்சுட்டு போனா போற. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தப்புக்கள் எல்லாம் விட்டுட்டு போகணும். அப்பா நம்ம மன்னிச்சுக்கோ, நான் போய் கொஞ்ச நேரமா அது கோயில் போயிட்டு வர வரைக்கும் விட்டுட்டு உள்ள போ. உள்ள போய் சிவாச்சாரியா கோயிலை பூஜை பண்றாரு, அவரை வணங்கணும். அவர் கெட்டவராகவே இருக்கட்டும், மோசமானவராகவே இருக்கட்டும், ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்க